கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அவர்கள் பற்றி பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற பெண் மிஷனரி யாருன்னாக்கா மேரி வீம்ஸ் சாப்மன். இவங்கள பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மூத்த மிஷனரி. அதுக்கப்புறமா இவங்க 1915 தான் இந்தியாவுக்கு பெங்களூருக்கு வந்தாங்க. ஸோ இவங்கள பற்றி பார்த்திங்கனாக்கா இவங்க இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னாடி அவங்க கர்த்தருடைய அழைப்பை ஏற்று இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இவங்க பிறந்த வருடம் 1857. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு அவங்க நினைத்த பொழுது அவங்களுடைய வயது அதிகமாக காணப்பட்டது. அப்போது அவங்க வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க வயது அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவங்க பாருங்கள், வயது அதிகமாக இருந்தாலும் அந்த விடாமுயற்சி இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு மிஷனரியாக பணியாற்றும் பொழுது நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னாக்கா அந்த விடாமுயற்சி இருந்தது. அவங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் காரியம் அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ கர்த்தர் வழிநடத்துதலின் பேரில் அவங்க விடாமுயற்சியோடு இந்தியாவிற்கு வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க தான் தென்னிந்தியாவுக்கு முதல் அசம்பிளி ஆஃப் காட் மிஷனரி ஆனார். நம்ம ஏஜி சபைகள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை, நிறைய ஏஜி சபைகள் அதனுடைய கிளைகள் காணப்படுகிறது. ஸோ தென்னிந்தியாவிற்கு முதல் அசம்பிளி ஆஃப் காட் மிஷனரி ஆனார். அதுக்கப்புறமா இவங்க இந்த பெந்தகோஸ்தே இயக்கத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு முன்பு இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு ஃப்ரீ மெத்தடிஸ்ட் மிஷனரியாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா நல்ல பிரசங்கம், கற்பித்தல், அதுக்கப்புறமா நல்லா எழுதுனாங்க. அதன் மூலம் அந்த புனித வட்டாரங்களில் நன்கு அறியப்பட்டார். அவருடைய பிரசங்கம், கற்பித்தல் மற்றும் எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ் மூலமாக அவர் நன்கு அறியப்பட்டார். ஆனால் இந்தியாவுக்கு அவங்க வந்தபொழுது அவங்க செய்த சேவை யாருக்காகனாக்கா விபச்சாரத்தில், தட் இஸ் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்காகவும் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா தீண்டத்தகாதவர்களுக்காகவும் தான் அவர் சேவை செய்து மிகவும் அவர் பிரபலமாக காணப்பட்டார். அதுக்கப்புறமா மேரியும் அவரது கணவர் ஜார்ஜும் என்ன பண்ணாங்கன்னா புனிதத்தன்மை மற்றும் சமூக ஊழியம் இரண்டையும் ஊக்குவித்தாங்க. அதுக்காக அறியப்பட்ட ஒரு ஃப்ரீ மெத்தடிஸ்ட் மிஷன் அமைப்பான பெந்தகோஸ்தே இசைக்குழுக்களில் முன்னோடி தலைவர்களாக இருந்தனர். இவங்க யார்? ஜார்ஜும் மேரியும். அதுக்கப்புறமா 1889 லைபீரியாவின் மன்ரோவியாவில் ஃப்ரீ மெத்தடிஸ்ட் பணியை நிறுவினர். எங்கன்னா லைபீரியாவில், மன்ரோவியாவில். அதுக்கப்புறம் 1893 அவர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி சென்றார்கள். மேரி அவங்க சிறந்த எழுத்தாளர், புனிதத்தன்மை வழக்கறிஞர் யுனிஸ் ஃபாசன்ஸ் கோப் அண்ட் மதர் கோப் அல்லது 60 Years with God ஆகியோரின் எழுத்துக்களின் தொகுப்பை அவர் திருத்தினார். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அது ரிலீஸ்டு புக்ஸ், அதில் இருக்கிறதெல்லாம் அவங்க திருத்தி எழுதுனாங்க. 1898 ஜென்ரல் உமன் ஃபாரின் மிஷனரி சொசைட்டி ஆஃப் தி ஃப்ரீ மெத்தடிஸ்ட் சர்ச்சால் வெளியிடப்பட்ட மிஷனரி டைட்டிங்ஸின் நிறுவன ஆசிரியராகவும்
அவர் ஒரு வருடம் பணியாற்றினார். ஸோ அங்கே ஆசிரியராகவும் ஒரு வருடம் பணியாற்றினார். 1890 மேரியின் எழுத்துக்களிலிருந்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரைட்டிங்ஸ்லேருந்து தான் அவங்களுடைய கணவர் மறைந்து விட்டதாக அறியப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது நடந்ததா என்பது அங்கு தெளிவாக குறிக்கப்படவில்லை. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு சிங்கிள் விமனாக என்ன பண்ணாங்கன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஒற்றை பெண்ணாக ஊழியத்தில் தொடர்ந்தார். 1900 வந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார். அவங்க எங்கே அமெரிக்காலேருந்து மீண்டுமாக இந்தியாவிற்கு திரும்பி வருகிறார்கள். அங்கு அவர் ஒரு பெந்தகோஸ்தே மீட்பு இல்லத்தில் பணிபுரிந்தார். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை விபச்சாரத்திலிருந்து மீட்டு கல்வி மற்றும் ஆன்மீக உதவிகளை வழங்கியது. அதுக்கப்புறம் தனிமையிலும் வயதான நிலையிலும் 1909 அவர் அமெரிக்காவுக்கு திரும்பினார். ஆனால் இந்தியாவில் துன்பப்படும் சிறுமிகளுக்கு கடவுள் தான் உதவ வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற உணர்வை அவரால் அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்ததுனால அவருக்கு வந்து இந்தியாவுக்கு மீண்டும் வரணுன்ற அந்த வாஞ்சை இருந்தது. 1911 பார்த்தீங்கன்னா அவர் பெந்தகோஸ்தே பத்திரிகைகளில் வெளிவந்தார். இந்தியாவில் பாலியல் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்ட சிறுமிகளை மீட்பதற்கு அவங்களுக்கு வந்து அந்த தேவையை குறித்து நெஞ்சை உருக்கும் கட்டுரைகளை எழுதினார். அதுக்கப்புறமா ஒரு புனிதமான அமைதியின்மையை உணர்ந்த மேரி இந்தியாவிற்கு திரும்ப முடிவு செய்தார். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்பொழுது கர்த்தரால் நம்ம அழைக்கப்படும் பொழுது அந்த காரியத்தை நம்ம எடுத்து செய்கிற வரைக்கும் நம்ம மனசில் சமாதானமே இருக்காது. இதை நிறையா கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க மிஷினரிமார்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். கர்த்தர் ஒரு தடவை உங்களை அழைக்கிறப்போ அதை கீழ்ப்படிந்து அந்த ஊழியத்துக்கு நம்ம செல்லலைன்னு வச்சுங்களேன், நம்மளோட மனசு வந்து ஒரு சமாதானமாகவே இருக்காது. எந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்காது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு அறிகுறினா கர்த்தர் வந்து உங்களை ஒரு ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அவருக்காக நம்ம வந்து போய் அவர் சொல்கின்ற அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு 60 வயதாகிறது. மிஷினரி பணியின் கடுமையை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து வயதாகிவிட்டதால் அவங்க குடும்பத்தினர் வந்து அவரை தடுக்க முயன்றனர். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மன உறுதியாக இருந்து தன் குடும்பத்தினரிடம் இளைஞர்கள் போக முடியாவிட்டால் வயதானவர்கள் தான் போக வேண்டும். ஆனால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த இளம் வாலிப பிராயத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் இவங்க எங்கே சொல்கிறாங்க பாருங்க, இளைஞர்கள் போக முடியாவிட்டால் வயதானவர்கள் தான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். மேரி 1915 இந்தியா வந்து பெங்களூருக்கு அருகிலுள்ள தொட்டபலாப்பூரில் தனது முதல் மிஷனரி தளத்தை நிறுவினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் சுவிசேஷ கூட்டங்களை அவர் நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1917 அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காடுடன் இணைந்தார் மற்றும் தென்னிந்தியாவில் ஃபெலோஷிப்பின் முதல் மிஷனரி ஆனார். அவங்க பாருங்கள், அந்த வயதை கூட அவங்க பெருசாக நினைக்கல. நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது சொல்லுவாங்க, எனக்கு வந்து 70 ஆயிடுச்சு, 75 ஆயிடுச்சு, இன்னும் வந்து அந்த ஊழியத்தில் வந்து என்னால் நிலையாக நின்று செய்ய முடியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் ஒரு இடத்துக்கு போய் சத்தியத்தை சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எனக்கு கர்த்தருடைய பார்வையில் வந்து வயது ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம எப்போ நம்மளை அழைக்கிறாரோ போய் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது அதுக்குரிய பலன் யார்கிட்டேருந்து வரும்னா கர்த்தரிடத்துலேருந்து வரும். முதலாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்குரிய சிக்னஸ் எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
நம்மளை ஒரு சேதமும் அணுகாதமாறு அவர் வந்து நம்மளை காத்து வழி நடத்துவார். அந்த நம்பிக்கை இருக்கணும். ஐயோ என்னால் முடியலையே, என்னால் இங்கே போக முடியலையே, என்னால் பிரசங்கம் பண்ண முடியல, என்னால் நிற்க முடியல அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்குரிய அந்த ஆற்றல் வந்து கர்த்தர் நமக்காக கண்டிப்பாக தருவார். அதை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரியின் விரிவான மற்றும் எடிட்டிங் திறமை அவங்களுக்கு நிறைய இருந்தது. விரிவாக எழுதுவது, எடிட்டிங் செய்வது. ஸோ இந்த திறன்கள் அவருக்கு வந்து அந்த மிஷன் பணிகளில் பயனுள்ளதாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த மதம் மாறியவர்களின் மோசமான சீடத்துவம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏராளமான கிறிஸ்துவ எதிர்ப்பு மற்றும் பெந்தகோஸ்தே எதிர்ப்பு இலக்கியங்கள் குறித்து அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஏன்னா ஒரு சிலர்லாம் மதம் மாறி வருவாங்க, ஆனால் அவங்கள சரியாக வழி நடத்துகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம தப்பாகவே கைட் பண்ணக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து நம்ம உபதேசம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும் வகையில் 1925 பெந்தகோஸ்து கஹலம் என்ற பத்திரிகையை இறைந்து நிறுவினார். அதுக்கப்புறமா வந்து 1913 முதல் 1927 வரை பெந்தகோஸ்தே இவாஞ்சலில் வெளியிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் மற்றும் கடிதங்களையும் அவர் எழுதினார். ஏப்ரல் 18, 1925 பெந்தகோஸ்தே இவாஞ்சலில் வெளியிடப்பட்ட அந்த கடிதங்களில் ஒன்றில் பார்த்திங்கன்னா மேரி தலித்துகளின் அவல நிலையை பற்றி விவரித்தார். இவங்க பாருங்களேன், யாருக்கெல்லாம் சேவை செஞ்சாங்கன்னா விபச்சாரிகள், யாரெல்லாம் பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள அந்த தொழிலேருந்து விடுவித்து அவங்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தீண்டத்தகாதவர்கள், யாரெல்லாம் அந்த சிறுமிகள், நல்ல தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கிற சிறுமிகள், தாய்மார்கள், இவங்கெல்லாம் ஒதுக்கப்படும் பொழுது அவர்களுக்காக அவங்க வந்து சேவை செய்தார்கள். இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்க யாருக்காக அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னாக்கா தலித்துக்கள். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்காக சேவை செஞ்சாங்க பாரு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து பரலோக குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்ட தலித்துகளின் மகிழ்ச்சியை அவர் விவரித்தார். இந்திய சமூகத்தில் தலித்துகள் மற்ற வகுப்புகளை சேர்ந்தவர்களுடன் பள்ளியில் வந்து அவங்க சேர அனுமதிக்கப்பட மாட்டாங்க. மதம் மாறிய இளைஞர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக தனது மிஷனரி சகாக்கள் ஒரு பள்ளியை தொடங்கினார்கள். பாருங்கள், எப்பவுமே வந்து அந்த காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதியோடு சேர்ந்து படிக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த தாழ்ந்த ஜாதியினருக்காக, அந்த இளைஞர்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த மிஷனரி சகாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளியை தொடங்கினார்கள். இது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம்! அவங்க துணிச்சலாக செயல்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் பதாகையின் கீழ் 10 ஆண்டுகள் ஊழியம் செய்தார்கள். மேரி வீம்ஸ் சாப்மன் நவம்பர் 27, 1927 அன்று அவர் கத்தரிடத்தில் சேர்ந்தார். அவர் வந்து இறந்து விட்டார். அவருக்கு 70 வயது. சாப்மேனின் வாழ்க்கையின் கடைசி 8 ஆண்டுகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மொழிபெயர்ப்பாளராக இருந்த சாமுவேல், அதுக்கப்புறமா அவர் ஒரு அஞ்சலியை எழுதுகிறார். சகோதரி சாப்மன் மிகவும் அர்ப்பணிப்புள்ள மற்றும் ஆன்மீக மிஷனரி என்று நான் கண்டேன். ஏன்னா அந்த டெடிகேஷன் இருக்கணும். நம்ம மிஷனரி ஊழியத்தை செய்யும் பொழுது ரெண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா டெடிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் விடாமுயற்சி. ரெண்டாவது வந்து அர்ப்பணிக்கணும். நம்மளை வந்து உலக பிரகாரமாக நடக்காமல் கர்த்தருக்கென்று நாம் அழைக்கப்படும் பொழுது அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். மற்றும் அவர் ஒரு சிறந்த ஆன்மீக மிஷனரி என்று கண்டு கொண்டேன். அவர் பெந்தகோஸ்தே அனுபவத்திற்காக மட்டும் நின்றதில்லை, ஆனால் ஆழமான ஆன்மீக
புனிதப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் அவசியத்தை வலியுறுத்தினார். அதுக்கப்புறமா அவர் ஒரு தொழிலாளி, ஒரு கிறிஸ்தவர், ஒரு கூட்டத்தில் ஆழமற்ற மேலோட்டமான விஷயங்களில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. நீங்கள் கூட பாருங்களேன், கிளாஸ்லலாம் நாங்கள் லெசன்ஸ் எடுக்கிறப்போ ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மேலோட்டமாகவோ இல்லை இதுவாக சொன்னப்பா எப்படி மேலோட்டமாகவோ இல்லை ஒரு ஆழம் இல்லாத கருத்தை சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஈர்க்கப்பட மாட்டாங்க அந்த டீச்சிங்கில். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக நிறைய கொட்டேஷன்ஸ் ரெஃபரன்சஸ் கொடுத்து அது சொல்கிறப்போ அவங்க எளிதில் அதை மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம சத்தியத்தை போதிக்கும் பொழுதும் சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்ற சில உதாரணங்களை எடுத்துக்காட்டுடன் கூறி அதை புரிய வைக்க வேண்டும். அதுக்கப்புறமா அவர் யதார்த்தத்தை கோரினார் மற்றும் தனது சொந்த வாழ்க்கையில் முன்மாதிரியாக வாழ்ந்தார். மூணாவது ஃபஸ்ட்டு விடாமுயற்சி சொன்ன, ரெண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது மாதிரியாக வாழ்ந்தார். நிறைய மிஷனரிகள் நம்ம வாழ்க்கை நம்ம எப்போ கிறிஸ்துவுக்காக நம்மளை அர்ப்பணிக்கின்றோமோ அப்போ நம்மளை எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மிஷனரிகள் இந்த ஊழியத்தை செய்கின்ற அனைவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா சகோதரி சாப்மன் தனது பெரும்பாலான நேரத்தை ஜெபத்தில் செலவிட்டார். நான்காவது ஜெபம், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு ஜெபம். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கும், நடக்காமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தரிடத்தில் பேசுங்க. நான் அப்படி தான் பேசுவேன். நான் நிறைய டைம்ஸ் காலேஜுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் மனுஷரிடத்தில் அவ்வளவா என்னோட இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். மேலோட்டமாக பேசுவேன். ஆனால் எனக்கான காரியங்களை நான் கர்த்தரிடத்தில் தான் பேசுவேன். அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி உட்காந்து சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது, நான் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது தவறா, எனக்கு ஒரு வேதத்தின் மூலம் எனக்கு அதை தெரியப்படுத்தணும் ஏசப்பா அப்படின்லாம் தான் நான் வேண்டுவேன். அந்த மாதிரி எல்லாரும் நம்ம ஜெபம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுக்கப்புறமா தன்னுடைய கடமைகள் அல்லது பொறுப்புகள் தனது பிரார்த்தனை வாழ்க்கையில் தலையிட அவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. ஊழியக்காரர்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது தனது கடமைகள் மற்றும் பொறுப்புகள். அது நம்ம ஜெப வாழ்க்கையில் குறுக்கிடவே கூடாது. இப்போ உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, விடாமுயற்சியோட ஒரு சேவை செய்கிறீங்க. அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுடைய சொந்த பிரச்சனைகள், உங்களுடைய சொந்த காரியங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். நான் கவனிக்கலன்னு சொல்லலாம், ஆனால் அது ஒரு குறுக்கீடாக அமையவே கூடாது. அதை அவர் மிகவும் விரும்பினார். அதுக்கப்புறம் மனிதர்களுடைய ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா ஜெபத்தில் அதற்காக அவர் பரிந்து பேசினார், உழைத்தார் அதுக்காக. ஏன்னா இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவங்க எப்படி கர்த்தரோட உள்ள உறவு எப்படி இருக்குது, அவங்க ரட்சிக்கப்பட்டார்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் கூட நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பெயர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு எங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது எங்கள் சார் ஒருத்தர் கேட்டார், என்னுடைய ரெண்டாவது அக்கா மரித்த பொழுது உங்களுடைய சகோதரி கர்த்தரோடு எவ்வாறு உறவாடி கொண்டிருந்தார், ஹவு வாஸ் ஹர் லாஸ்ட் டேஸ் அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு ஏன்னா எங்கள் சிஸ்டர் நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க. எப்படி கொர்னேலியஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல பைபிளில், வேதாகமத்தில், அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அதனால் ஷி வாஸ் டூயிங் குட் அப்படின்னு. ஆனால் நம்முடைய இன்னர் அப்படின்னா உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா
கர்த்தர் அவங்களுடைய ஊழியத்தை நிறைவாக ஆசீர்வதித்தார். ஏன்னா அவங்க ஜெபத்தில் தனக்காக எதையும் கேட்கல, மற்றவங்களுக்காக அவங்க எல்லாவற்றையும் கேட்டாங்க. கர்த்தர் அதனால் அபரிதமாக அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். ஏப்ரல் 18, 1925 பெந்தகோஸ்தே சுவிசேஷ இதழின் 11வது பக்கத்தில் மேரி சாப்மேனின் தீண்டத்தகாதவர்களுக்கு ஊழியம் செய்தல் என்ற கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. அதை நம்ம படித்து பார்க்கணும். அதுக்கப்புறமா ஏர்னஸ்ட் எஸ் வில்லியம்ஸ் எழுதிய கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கை, அதுக்கப்புறமா ஏஜ் வார்டின் ரூத் புத்தகத்திலிருந்து சேகரிக்கப்பட்டவை, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள், தன்னை மறுத்தல், அதுக்கப்புறமா இந்த இதழை இப்பொழுது நம்ம அந்த இதழ்கள்லாம் இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் மேகசின்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிகளை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். நம்மளால் ஆன ஒரு உதவியை மற்றவர்களுக்காக நம்ம செய்யணும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் நீங்கள் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீங்க. நான், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதர சகோதரிகள், இப்படியே நம்ம எத்தனை வருடங்கள் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை, அதுக்குரிய கடமையை நினைக்காம சுயநலமாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற போகிறோம். மிஷினரிங்களை பாருங்களேன், அவங்க ஒருத்தர் கூட செல்ஃபிஷாக இருந்ததாக நான் எதுலேயுமே படிக்கல. வாரம் வாரம் ஒரு மிஷினரிகளை பற்றி படிக்கிறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் அதன் மூலம் நம்மளுக்கு உணர்த்துவார். நீங்கள் ஏதாவது ஒரு பாதையை நம்ம தெரிந்தெடுக்கும்பொழுது இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு. நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படலாம், ஆனால் கர்த்தர் எது நல்லதோ அதை தான் நம்மளுக்கு தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நம்ம இப்போது நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டு பாருங்கள். நம்ம இந்த மேரி வீம்ஸ் சாப்மேன் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் தான் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. ஆனால் இந்த இந்திய மக்கள் படும் துயரத்தை அதை பார்க்குறப்போ அவங்க என்னதான் அவங்க நாட்டுக்கு போனாலும் அந்த சேவை மனப்பான்மை அவங்கள திரும்பவும் இந்தியாவுக்கு அழைத்து வருகின்றது. நம்ம இந்தியாவில் ஆட்கள் பற்றாக்குறையா, இல்லை ஜனத்தொகை கம்மியா, இல்லை எதுவுமே இல்லையா, ஏன் வெளிநாட்டிலேருந்து வந்து தான் நம்ம இந்தியர்களை பாதுகாக்கணுமா, அவங்களுக்கு உணவுக்கு வழிவகுக்கணுமா, இல்லை உடை தரணுமா, இல்லை கல்வி தரணுமா, ஏன் நம்மளுடைய இந்தியர்களுக்கு அறிவு இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் தாழ்ந்த சமுதாயம், தாழ்ந்த ஜாதியினர்களை தீண்டத்தகாதவர்கள் சொல்லி அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகலாம் குரல் கொடுத்தாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களே குரல் கொடுத்துருக்கலாமே. ஆனால் கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வயதான காலத்திலும் அவங்க நம்ம இந்திய மக்களுக்காக பணி செய்தார்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதுவும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தொற்று அதிகமாக காணப்படும். அந்த பிள்ளைகளுக்காக அவங்க அந்த தொழிலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி அவங்களுக்கு கல்வியை தந்தாங்க, ஒரு தொழிலை கற்று தந்தாங்க, அவங்களுக்கான வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தார்கள். இதெல்லாம் தான் சேவை. நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, சரி நம்மளால் ஆன உதவி செய்கிறோம், ஆனால் இந்த மாதிரி கூட இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்போம், ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடும், ரிட்டையர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமூக சேவை எடுத்து செய்யலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் சமாதானம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். என்னைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் 2வது அக்கா என்னை கூப்பிட்றதே பைபிள் ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசுகிறப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்ல இந்த மாதிரி மிஷினர் கர்த்தரை பற்றி செய்தி கொடுக்கறது, மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, அந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களை நீங்கள்
ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஏன்னா எங்களோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் தானே. அப்போ ஒரு கருத்தை எடுத்து சொல்லும்பொழுது அதை எவ்வளவு எளிதாக எடுத்து சொன்னால் மக்களுக்கு புரியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லுவாங்க. அப்போ நானும் யோசிப்பேன், ஒருவேளை என்னுடைய அழைப்பு இதுதானா, கர்த்தர் வந்து என்னை இதுக்காக தான் அழைத்திருக்கிறாரா. இப்போல்லாம் வந்து நிறைய வில்லேஜஸ்லலாம் கூட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் போகும்பொழுது வந்து அங்கே இருக்கிற ஜனங்களோட உட்காந்து பேசுறது, பழகிறது, அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்காக ஜெபிக்கிறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டே வந்து ரொம்ப அந்த யாருன்னே தெரியாது. அவங்களோட அந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அவங்களுக்காக அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுதோ இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுதோ சமாதானமாக மனசில் இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இதை கற்றுக்கணும். ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுதோ இல்லை வேறு இடத்துக்கு செல்லும் பொழுதோ வந்து நம்ம கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, கர்த்தர் வந்து ரெட்டத்தனையாக நம்மளுக்கு திரும்பி தருவார். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த மேரி வீம்ஸ் சாப்மேனை பார்க்கும்பொழுது தன்னுடைய வயதான காலத்தில் தான் அவங்க ஊழியத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் உட்கார முடியாது, என்னால் நிற்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருந்தால் இன்றைக்கே உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக உங்களுக்கான ஒரு ஊழியத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது நம்மேல் விழுந்த கடமை. அதே மாதிரி யாரெல்லாம் சிக்காக இருக்கீங்களோ அவங்க பாருங்கள், விடாமுயற்சி, வயதாக இருந்தாலும் விடாமுயற்சி இருந்தது. அதே மாதிரி எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, கேன்சரு, மற்ற எல்லா வியாதியும் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் எழும்பி நின்று செஞ்சிங்கன்னா, ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு மிஷினரி ஆண்டி தெரியும். அவங்க வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ கூட வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். Now she is alive. அவங்களுக்கு வந்து ஒரு 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து சுகமாக இப்போ இருக்கிறாங்க. அந்த புற்றுநோய்க்கான அறிகுறியே கிடையாது. ஏன்னா அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க. அப்போ கர்த்தர் அவங்களுடைய நோய்களை குணமாக்கினார். எனக்கு எப்பவுமே யாராவது இப்படி ஆப்போசிட்டாக பேசினா பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ இல்லை எனக்கு இவ்வளோ சிக்னஸ் இருக்குது, நான் எப்படி செய்கிறது, நான் எப்படி போகிறது. ஆனால் இதே வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறோம். அந்த வேலை செய்கிற இடத்துல என்னால் நிற்க முடியாது, உட்கார முடியாது, என்னால் கண்ணு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு என்னைக்காவது நம்மளுடைய வேலையை செய்யாமல் விட்டுருக்கோமா? அப்படி வேலை செய்யாமல் இருந்தால் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமா? ஆனால் கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மட்டும் எல்லா குறையும் சொல்லின்னு இருப்போம். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, நான் இங்கே போக மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறத மறந்துடுங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதுனே மறந்துடுங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெலனை தருவார். ஸோ நம்மளுக்கு விடாமுயற்சி இருக்கணும், அர்ப்பணிக்கணும், ஜெபம் செய்யணும், அதுக்கப்புறமா வந்து துணிச்சலாக செயல்படணும். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்காக நாம் எழும்பி நின்று செய்யும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உதவியாக இருப்பார். அதை நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்மளோடு இருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து மறக்காதீங்க. ஸோ நம்ம இதுலேருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து முது நாமத்தை துதிக்கின்றார்கள், அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே ஏசப்பா, மேரி வீம்ஸ் சாப்மேன் தன்னுடைய வயதான காலத்திலும் உமக்காக விடாமுயற்சியோடு ஊழியம் செய்தார்கள் கர்த்தாவே. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் கர்த்தாவே. அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் கர்த்தாவே. இந்த பாலியல் தொழில் செய்பவர்களுக்காகவும், தீண்டத்தகாதவர்களுக்காகவும், அதுக்கப்புறமா கல்வி ஒதுக்கப்பட்ட அந்த தாழ்ந்த ஜாதி மக்களுக்காகவும் தன் குரலை கொடுத்தார்கள் கர்த்தாவே. அந்த சமூக சேவைகளை ஈடுபட்டார்கள் கர்த்தாவே. அதனால் அவருடைய ஊழியத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மற்றும் அவர்கள் ஜெபத்தில் ஒரு காரியத்தையும் ஜெபத்தில் வைத்தார்கள் கர்த்தாவே. அதை நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா உமக்கு அர்ப்பணித்து உம்ம
உமது ஏசப்பா சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும் கத்தாவே. எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாரும் கத்தாவே. உமக்காக எழும்பி நிற்க முன்மாதிரியாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.